வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டியூட்டர் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜாவால வந்து கஸ்டம் எக்ஸெப்ஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன, அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ஜாவா ஏபிஐல நிறைய பில்ட்-இன் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஃப்ரம் செக்ட் எக்ஸெப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், ஐஓ எக்ஸெப்ஷன் இருக்கு. அதே போல் அன்செக்ட் எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸெப்ஷன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் இண்டெக்ஷன், இந்த மாதிரி நிறைய எக்ஸெப்ஷன் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக கஸ்டம் எக்ஸெப்ஷன் வேணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ண போறோம். இந்த பேங்கிங் அப்ளிகேஷன்ல யூசர் வந்து வித்ட்ரா பண்ண போறாங்க அமௌண்ட். பட் அவங்க அக்கௌண்ட்ல வந்து 3000 இருக்கு, அவங்க வந்து தப்பா வந்து 5000 போட்டாங்க. ஸோ இந்த சினாரியோல நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டு அமௌண்ட்டையும் வந்து வேலிடேட் பண்ணும். ஸோ 3000 5000 வந்து வேலிடேட் பண்றப்ப அது வந்து மேட்ச் ஆகாதனால வந்து நம்ம புதுசா ஒரு எக்ஸெப்ஷன் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுதான் வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்றது. ஸோ இது வந்து எதுக்காக அப்படி கிரியேட் பண்றோம்னா, எக்ஸாம்பிள் கிளையண்ட் சர்வர் வந்து கம்யூனிகேட் பண்றப்ப நம்ம கிளையண்ட்டுக்கு வந்து நம்ம எக்ஸாக்ட் எக்ஸெப்ஷனை வந்து நம்ம த்ரோ பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு எரர் மெசேஜ் வந்து பில்ட் பண்ணி கிளையண்ட்டுக்கு வந்து ஷோ பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கோட் ரீடபிலிட்டி, கோட் மெயின்டெனபிலிட்டிக்கும் இந்த கஸ்டம் எக்ஸெப்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டம் எக்ஸெப்ஷன் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இதோட சின்டாக்ஸ் என்ன, அதை வச்சு இப்படி வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து கஸ்டம் எக்ஸெப்ஷனுக்கான சின்டாக்ஸ் வந்து பார்த்துடலாம். கஸ்டம் எக்ஸெப்ஷனும் வந்து ஒரு ஜாவா கிளாஸ் தான். ஸோ அதனால் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் இந்த எக்ஸெப்ஷன் கிளாஸ் நேம். இந்த சினாரியோவில் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் எக்ஸெப்ஷனாக வந்து கிளாஸ் நேம். அதே போல் இந்த நீங்கள் ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி செக்ட் எக்ஸெப்ஷன்றப்ப அந்த கிளாஸ் வந்து எக்ஸெப்ஷன் கிளாஸை வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணணும். அடுத்து வந்து ஒரு பேசிக்கலி ஒரு கன்ஸ்ட்ரக்டராச்சும் இருக்கணும். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே வந்து சூப்பர் மெசேஜ் வந்து கால் பண்ணுவோம். இதில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தான் இருக்குது. பட் நம்ம மல்டிபிள் ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டர், ஓவர்ரிடன் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் த நீட்ஸ். மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் எக்ஸெப்ஷன் கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ ஜாவா ஏபிஐ ப்ரொவைட் பண்ணுற பில்ட்-இன் செக்ட் எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் ஐஓ எக்ஸெப்ஷன், எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன், இப்படி நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஜாவா டாக்ஸ் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே போல் இதில் பேசிக்கலி என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, கிளியர் அண்ட் மீனிங்ஃபுல் எரர் மெசேஜ் வந்து நம்ம கிளைண்ட்ஸுக்கு வந்து கன்வே பண்ண முடியும். அதே போல் பெட்டர் கோட் ரீடபிலிட்டி அண்ட் மெயின்டெனபிலிட்டிக்காக தான் வந்து இந்த கஸ்டம் எக்ஸெப்ஷன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதே போல் என்கேப்சுலேஷன் ஆஃப் பிஸ்னஸ் லாஜிக், பேஸ்ட் ஆன் த பிஸ்னஸ் லாஜிக் வந்து நம்ம இந்த எக்ஸெப்ஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்சிக்வெண்ட்டாக வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமில் வந்து இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு புது கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் நான் ஒரு பேங்கிங் அப்ளிகேஷனுக்காக வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்ற ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன் தான் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரெசன்டேஷனில் பார்த்த மாதிரி இப்போ இந்த கிளாஸை வந்து நான் வந்து ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷனாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கிளாஸ் வந்து எக்ஸ்டென்ஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்றத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணோடனே அடுத்து நம்ம அதில் ஒரு வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து சூப்பர் அப்படின்னு நம்ம வந்து சூப்பர் கிளாஸை வந்து கால் பண்ணுவோம். பேசிக்கலி இங்கே சூப்பர் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன் கிளாஸ் அப்படின்றது தான் வந்து சூப்பர் கிளாஸ். ஓகே, இப்போ இந்த சூப்பர் கால் பண்ணோம் அப்படின்னா இது எங்கே இருக்கிற மெத்தடை கால் பண்ணுறதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் டாட் கிளாஸில் இருக்கிற எக்ஸெப்ஷன் மெத்தடை வந்து கால் பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம கால் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கஸ்டம் எக்ஸெப்ஷனை வந்து எப்படி வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு சின்டாக்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிளாஸ் வந்து நேம் வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் எக்ஸெப்ஷன் விச் எக்ஸ்டென்ஸ் எக்ஸெப்ஷன் கிளாஸ். இப்போ இது வந்து ஒரு கஸ்டம் செக்டு எக்ஸெப்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் அடுத்த ஒரு ப்ரோக்ராம் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் ஃபைல் தான் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு பேலன்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்து அஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து இந்த பேலன்ஸை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஃபைன். அதுக்கடுத்து வந்து நான் வித்ட்ரா அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வித்ட்ரா மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இப்போ வந்து கஸ்டமர் ஒரு அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் வந்து கஸ்டமர் என்டர் பண்ணுற அமௌண்ட். ஃபைன். இந்த அமௌண்ட்டோட நம்ம கஸ்டமர்ஸ்கிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் பேலன்ஸை வந்து கம்பேர் பண்ணுறோம். இப்போ அவங்க யூசர் ரெக்வஸ்டட் அமௌண்ட் வந்து கிரேட்டர் தென் பேலன்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா என்னென்னா, அப்போ அவங்க வந்து இப்போ இல்லாத ஒரு அமௌண்ட் வந்து அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்றப்ப இது வந்து டெக்னிக்கலி வந்து ராங் அப்படின்றோம். ஸோ அதனால இந்த சினாரியோவில் தான் வந்து நம்ம இந்த எக்ஸெப்ஷன் வந்து நம்ம த்ரோ பண்ணுறோம். ஸோ அதுக்குரிய சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரோ நியூ, நம்ம புதுசாக இந்த கிரியேட் பண்ண இந்த கஸ்டம் செக்ட் எக்ஸெப்ஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் எக்ஸெப்ஷன். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கஸ்டம்
எரர் மெசேஜ் வந்து த்ரோ பண்ணிக்கலாம். இந்த சினாரியோவில் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இன் த அக்கௌண்ட் அப்படின்ற இந்த எரர் மெசேஜ் வந்து நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம டெமோவில் வந்து வெறும் சிஸ்அவுட்டில் வந்து இதை காட்டுவோம். பட் ரியல் டைம் இம்ப்ளிமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸப்ஷன் மெசேஜ் தான் நம்ம ஏடிஎம் ஸ்க்ரீன்லையோ இல்லை நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப இதே மாதிரி வேலிடேஷன் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு கஸ்டம் எரர் மெசேஜ் வந்து பாப்அப் ஆகும். ஸோ இதெல்லாம் பேசிக்கலி இந்த சர்வர் சைடில் நடக்கிற வந்து வேலிடேஷன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு கஸ்டம் எக்ஸப்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. அதை எப்படி த்ரோ பண்ணுறது அப்படின்றது பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு மெயின் அப்ளிகேஷனில் வந்து எப்படி இதை கால் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ மெயின் அப்ளிகேஷனில் கால் பண்ணுறதுக்கு வந்து நான் இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் பேங்க் ஆப் அப்படின்ற ஒரு இது வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இதுதான் வந்து நம்ம மெயின் அப்ளிகேஷன். இந்த மெயின் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெயின் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேங்க் அக்கௌண்ட் இப்போ ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1000 அப்படின்ற ஒரு டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து யூசர் வந்து அடுத்து வந்து அவங்க விட்ரா பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த சினாரியோவில் வந்து யூசர் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 1000 வந்து 2000 போட்டுட்டாங்க. பட் நம்ம இந்த சினாரியோவில் தான் நம்ம வந்து இந்த விட்ரா மெத்தடை வந்து கால் பண்ணுவோம். இந்த விட்ரா மெத்தடில் செக் பண்ணுறோம் அவங்க யூசர் ரெக்வஸ்டட் அமௌண்ட் வர்சஸ் பேலன்ஸ் அமௌண்ட் இது ரெண்டும் மேட்ச் ஆகலை அப்படின்றப்ப நம்ம இந்த எக்ஸப்ஷனை வந்து பில்ட் பண்ணி நம்ம த்ரோ பண்ணி காலருக்கு வந்து த்ரோ பண்ணிடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேட்ச் பண்ணுறோம். இந்த இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணி நம்ம சிஸ்அவுட்டில் வந்து இந்த எரர் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோவில் என்ன த்ரோ ஆயிருக்குன்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இந்த அக்கௌண்ட் போட்டிருக்கு. ஏன்னா வந்து அவங்க த்ரோ பண்ணது அவங்ககிட்ட இருக்கிறது வந்து 1000 தான். பட் அவங்க ரெக்வஸ்டட் வந்து 2000 அப்படின்ட்டு. இது வந்து ஒரு நெகட்டிவ் சினாரியோ வந்து பார்த்துட்டோம். இப்போ பாசிட்டிவ் சினாரியோ வந்து பார்க்கலாம். அவங்ககிட்ட இருக்கிறது வந்து 1000. இப்போ வந்து அவங்க ஒரு 500 வந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை என்டர் பண்ணுறோம். ஸோ இந்த சினாரியோவில் என்ன ஆகுனா இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் வந்து கரெக்டாக நடக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு வந்து மேபி நம்ம ஒரு சிஸ்அவுட் வந்து போட்டுக்கலாம். அமௌண்ட் விட்ராவன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு போட்டுக்கிறோம். அதே போல் ஃபைனலாக வந்து அந்த அங்கே விட்ரா பண்ணுற இடத்துல என்ன பண்ணுறோன்னா அந்த பேலன்ஸ் வந்து குறைச்சிடும். ஏன்னா 1000 இருக்குது, அதில் வந்து 500 எடுத்துட்டாங்கன்னா ரிமைனிங் பேலன்ஸ் வந்து 500 தான் இருக்கும். அதுதான் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த சக்ஸஸ் சினாரியோவையும் வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் விட்ராவன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஏன்னா ப்ராப்பரான அமௌண்ட் தான் வந்து யூசர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க அமௌண்ட் விட்ரா பண்ணோன்னே இந்த கரண்ட் பேலன்ஸும் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்த்துட்டோம். பட் இதில் இன்னொரு செக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண இந்த கஸ்டம் எக்ஸப்ஷனை வந்து நீங்கள் இப்போ ஹேண்டில் பண்ணல அப்படின்னா ப்ரோக்ராம் எப்படி இதாகும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராம் முன்னாடி வந்து ப்ரெசன்டேஷனில் பார்த்தோம்ல இந்த எக்ஸப்ஷனை வந்து நம்ம செக்டு எக்ஸப்ஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். செக்டு எக்ஸப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து எக்ஸ்டென்ஸ் எக்ஸப்ஷன். ஸோ இந்த சினாரியோவில் இப்போ நீங்கள் வந்து ஒரு மெத்தடில் வந்து செக்டு எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலர் வந்து அந்த எக்ஸப்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதை தான் வந்து ஜேவிஎம்ஏ வந்து கண்டிப்பாக வந்து மேண்டேட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம ஐடியெலாம் யூஸ் பண்ணுறோம்னா அதில் போய் குயிக் ஃபிக்ஸ் வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குயிக் ஃபிக்ஸில் வந்து 2 ஆப்ஷன் பண்ணணும். நீங்கள் வந்து இதை வந்து ரீத்ரோ பண்ணலாம். அதுக்கு வந்து ஆட் த்ரோஸ் பண்ணோன்னா அது வந்து ரீத்ரோ பண்ணுறது. பட் இந்த சினாரியோவில் வந்து நம்ம ட்ரை கேட்ச் பண்ணி நம்ம ஒரு கஸ்டம் எக்ஸப்ஷன் வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுக்கணுன்றனால நம்ம வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த கஸ்டம் எக்ஸப்ஷன் கிரியேட் பண்ணி எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் பண்ண இந்த ப்ரோக்ராம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாம்பிள் கோட் இந்த கிரியேட் பண்ண கிளாஸஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம சேனலுக்குரிய கிடப் ரெபாசிட்டரியில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க்கையும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் என்ன எக்ஸப்ஷன் வருது, என்ன எரர் வருது, இன்னும் என்ன நிறையா வேலிடேஷன்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்றது வந்து கற்றுக்கிற முடியும். அதனால் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான ரிசொல்யூஷன் வந்து கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.